அனைத்து தமிழ் இல்லத்தரசிகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி. இது வரைக்கும் கௌரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். புது புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு உண்டான ரெசிபியை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பிரபலமான பாம்பே ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் எக் மேகி. இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி தான் இது. வாங்கி இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, குடமிளகாய் 1/4 பகுதி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தக்காளி சாஸ், அதுக்கப்புறம் ஒரு முட்டை. கேரட் எனக்கு அதிகமாக பிடிக்குங்கிறனால நான் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பாதி போட்டால் போதும். இது 10 ரூபா பாக்கெட் மேகி, அப்புறம் மேகி டேஸ்டி மசாலா, நான் கரம் மசாலாவும் மிளகா தூளும் நான் கலந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நூடுல்ஸை நம்ம சுடு தண்ணியில் டிப் பண்ணி ஊற வைக்க போகிறோம். இது நீங்கள் ஒரு அரை வேக்காடு பதக்கும் போது நீங்கள் நூடுல்ஸை எடுத்துடணும். சரிங்களா? ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், அரை வேக்காடாக இருக்குது. இப்போ இதை தனியாக வடித்து வச்சிடலாம். அப்புறம் திங்ஸ் எல்லாம் நம்ம அரிஞ்சு வச்சிட்டோம். இப்போ இது 1 by 1 நம்ம தாளிக்க போகிறோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்திக்கலாம். குடமிளகாயை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை நல்லா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். அதுக்குன்னு ரொம்ப தீய விட்டுறாதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த கலவைக்கு தேவையான உப்பு நாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்குங்க. இதை நல்லா வணக்குனதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் மூடிலாம் வைக்க வேணாம், அப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு முட்டை எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இப்போயே உடச்சி ஊற்றிடணும். ஸோ முட்டையை ஆட் பண்ணுறேன். நல்லா கலரி விடுங்க. ஸோ நம்ம இது கலர உங்களுக்கு எப்படின்னா, நல்லா நம்ம தனியாக முட்டையை வறுக்கிற மாதிரி உங்களுக்கு நல்லா முட்டை பிரிஞ்சு வரும். உருண்டையே நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைம் வர வரைக்கும் நீங்கள் வணக்கலாம். ஸோ நல்லா வணக்குங்க. பாருங்கள், முட்டை நல்லாவே பிரிஞ்சு வருது. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்தக்கூடாது. ஏன்னா முட்டை நமக்கு நல்லா பிரிஞ்சு வராது. அது ஒரு மாதிரி கொலன்னு நமக்கு நல்லா வராது. அதனால் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ட்ரை வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அதனால் அதோடு நம்ம முட்டையை ஆட் பண்ணி நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நல்ல ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போது தனியாக வடித்து வச்சுருக்க இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ அதோடு நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா, அதுக்கப்புறமா மேகி டேஸ்ட் மசாலா,
அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. நம்ம முன்ன கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டோம், நீங்கள் வந்து ஒரு மீடியமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா கிளறி விடுங்க. பார்த்து கிளறுங்க. ரொம்ப நம்ம கிளறணுன்னா நூடுல்ஸ் வந்து நல்லா செப்பரேட்டாக நல்லா நூடுல்ஸ் மாதிரி வராது, குழஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாம். நீங்கள் வந்து இதில் சோயா சாஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணலை. அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் எவ்வளோ ஊற்றுனீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு எக் மேகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ என்றைக்கும் நார்மலாக இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்தோன்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ எக் மேகி ரெடி ஆகிடுச்சு. ஃபினிஷிங் கொடுத்துடலாம். நான் லைட்டாக மல்லித்தலை தூவுறேன். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஸோ ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். Bye bye from Gowri's Kitchen. Thank you for watching.